ஸ்டார்டிங்லேருந்து திமுக வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க. வாய் திறங்க சிஎம் சார் அப்படிங்கிற மாதிரியான பேட்செல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய விமர்சனங்கள் உதயநிதி மேலே வந்து வந்துச்சு. என்ன அப்படின்னா ஆதாரம் இல்லாம இது பேசாதீங்க தானே சொல்றாங்க. ஆதாரம் இல்லாம தான் நீங்களும் கேள்வி ஆதாரம் ஒரிஜினல் ஆதாரம் நீ கொண்டு வர சொன்னது கொண்டு வந்தாரா? கட்சி அதாவது கட்சி பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே எந்த கட்சி பேர் பார்ட்டி பேரே நாங்கள் சொல்லலை, அதுக்குள்ள வந்து திமுக எந்திரிச்சு நிற்குது. அப்படின்னு ஆட்சிக்கு வந்து 40 நாள் ஆகுது. 40 நாள் இதுல வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பண்ண முடியல அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க அதுக்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கலாம். இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து 120 நாளுக்கு அப்புறம் சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ வந்து அவரு 120 நாள் தானே ஆகுது அப்படின்னு. ஆனா அந்த 120 நாள்ல 100க்கு மேல வந்து போக்சோ கேசஸ் இதாகல. ஆனா இந்த ஆட்சியில தான் 100க்கு மேல போக்சோ கேசஸ் அதான் இருக்கு. நீங்க சொல்றது எப்படின்னா இந்த 40 நாள்ல வந்து உங்களுக்கு போதை பழக்கம் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து அதிகமாயிருச்சு அப்படிதானே சொல்ல வரீங்க? இந்த 40 நாள்ல இந்த 4 வருஷத்துல கரெக்டா இருந்துச்சு அப்படிதானே? 4 வருஷத்துல நான் வந்து 30 நாள் இவ்வளவு கேஸ் பார்க்கலையே. பெண் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிலாம் பேசுறாங்க. அந்த கனிமொழி அக்கா கலந்துகிட்ட மீட்டிங் சென்னையில பெண் காவலருக்கு பாலியல் சீண்டல் திமுக கட்சிக்காரங்க கொடுத்திருந்தாங்க. செலவு பண்ண நிதியே வந்து எல்லாமே வந்து எல்லாத்துலயும் ஊழல் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஊழல் பண்ண இடத்துல போயிட்டு நீங்க வந்து ஆதாரம் வரும் வெளி வருங்க யாருமே அந்த தொகுதி வேட்பாளருக்காக போடல, விஜய் அவர்களுக்காக மட்டும் தான் போட்டாங்க. எந்த தவறு? விஜய் அவர்கள் மூஞ்ச பார்த்து போட்டு ஓட்டுக்கு வந்து விஜய் அவர்கள் தான் பதில் சொல்லுங்க. சரி, ஓகே. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அபிஷேக். இன்னைக்கு நம்ம அரசியல் ஆடுகளத்தில் யார் கூட இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பத்திரிகையாளர் முத்துக்குமார் கூட தான் இருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சட்டசபை பாத்தீங்களா? இன்னைக்கு சட்டசபை கூட்டத்தொடர் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, பார்த்துட்டு தான் இருக்கும். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? விஜய் அவர்களோட ஸ்பீச் கூட பயங்கரமா இருந்தது, எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அதாவது சட்டசபை கூட்டத்தொடர் தொடர்ந்து ஸ்டார்டிங்லேருந்து திமுக வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க. வாய் திறங்க சிஎம் சார் அப்படிங்கிற மாதிரியான பேட்செல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய விமர்சனங்கள் உதயநிதி மேலே வந்து வந்துச்சு. அதாவது ஆளுநர் உரைக்கு அப்புறம் அமைச்சர்கள் பேசுவார்கள், எதிர்கட்சி பேசுவாங்க, தொடர்ந்து பேசிட்டு கடைசியாக வந்து ஒரு நாள் ஒதுக்குவாங்க. முதலமைச்சர் இதுக்கெல்லாம் பதில் அளிக்கணும், அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்குவாங்க. இந்த பேசிக்கே தெரியாமல் வந்து 5 வருஷம் துணை முதலமைச்சராக என்ன பண்ணாங்க, அதுக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல்லலாம் பார்க்கும்போது லாஸ்ட் பெஞ்சில் போய் படுத்துக்கிட்டு தூங்குவாங்க. 5 வருஷமா துணை முதலமைச்சராக இருந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சிலே உட்காந்து தூங்கியிருக்காரு இவர் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அப்புறம் வந்து இப்போ அதுக்கப்புறம் வந்து நிறைய அமைச்சர்கள் வந்து நேற்று பேசினாங்க. எதிர்கட்சியிலேருந்து நிறைய குற்றச்சாட்டு வந்து சொன்னாங்க. குறிப்பாக உதயநிதி வந்து ஒரு விஷயம் சொன்னார். அதாவது தமிழ்நாட்டிலே ரொம்ப நம்பர் 1 தொகுதியாக வந்து பெரம்பூர் தொகுதி இருக்குது. எதில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மின்வெட்டில் நம்பர் 1 தொகுதியாக இருக்குது, சட்ட ஒழுங்குல நம்பர் 1 தொகுதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. இன்றைக்கி வந்து முதலமைச்சர் உரை அப்படி செவ்வாய்க்கிழமை பேசுவார் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தார். ஸ்டார்டிங்லேருந்து சொன்னார். அதாவது எப்படி சொன்னார்னா, நீங்கள் வந்து ஒரு நடிப்பை வச்சு வந்துட்டீங்க, அதாவது சினிமா முகத்தில் வெளியே வந்துட்டீங்க அப்படின்லாம் சொன்னீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் அரசியலுக்கு அப்படிங்கிற கேள்விகள் வந்து வந்துச்சு. அதுக்கு நிறைய விஷயங்கள் பட்டியலிட்டார். அதாவது ஸ்டெட்லைட்டில் துப்பாக்கி சூட்டில் இருந்தவங்களை நான் போய் நேரில் சந்திச்சதா இருக்கும், அவர் நேரில் போய் சந்திச்சதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து மெரினா கடற்கரையில் நடந்த அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சதா இருக்கட்டும், இலங்கை போருக்கு அவர் பண்ண எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கட்சி ஆரம்பிச்சிலேருந்து விக்கிரவாண்டியில் முதல் வெற்றி மாநாடு போட்டோம், பெருந்தலைவர் காமராஜர், அஞ்சலையம்மாள், வேலு நாச்சியார், அதே போல் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், இது மாதிரி 5 பேர் நாங்கள் கொள்கை வழிகாட்டியாக நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம், கொள்கை தலைவராக எடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் 2 பெண் தலைவர்களை கொள்கை தலைவராக கொண்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் மதுரையில் நடந்த மாநாட்டில் பொலிட்டிக்கலாக அரசியல் வழிகாட்டியாக வந்து நாங்கள் பேரறிஞர் அண்ணாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க. குறிப்பாக அவர் பேசும்போது ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். குறிப்பாக அவர் சொன்னது இந்த சொல்லுவாங்க பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, கட்சி நிதின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நீங்கள் நடக்கும்போது கட்சிக்குன்னு தனியாக வந்து ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிற விஷயம். இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட தனியார் பள்ளியோட பொதுச் செயலாளர் நந்தகுமார் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார். என்ஓசிக்கு அதே மாதிரி சிபிஎஸ்சியை புதுப்பித்ததற்கு, பள்ளிகளை புதுப்பித்ததற்கெல்லாம் வந்து மொத்தம் ஆண்டுக்கு வந்து 400 கோடி ரூபாய் வந்து லஞ்சமா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ட்டி ஃபண்டா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் சொல்லியிருந்தாரு. இது வந்து இவர் பேசும்போது குறிப்பா சொன்னார், டாஸ்மாக்ல வந்து
கட்சி நிதி வாங்குறீங்க, பார்ட்டி ஃபண்ட் வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோன்னே உடனே ஆப்போசிட்ல இருக்க திமுக காரங்க எல்லாம் வந்து எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதியா இருக்கட்டும், அப்புறம் அந்த வரிசையில் இருந்த எல்லாருமே எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சாங்க. பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் வந்து சபாநாயகர் நிறைய விஷயம் வந்து சொன்னார். அதாவது முதல்வர் அவரோட உரையை முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கான அந்த நேரத்தை வந்து ஒதுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அப்போ வந்து அது இது பண்ண முடியல. திருப்பி வந்து அதுக்கு அவை முன்னவர் செங்கோட்டையன் அவர்கள் எந்திரிச்சு பேசுறாரு. பேசிட்டு இருக்கும்போது கடந்த திமுக ஆட்சியில நீங்க என்ன பண்ணீங்க, முதல்வர் பேசிய பிறகு எதிர்கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, அதே கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் உட்கார்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொன்னாரு. கட்சி அதாவது பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே எந்த கட்சி பேர் பார்ட்டி பேரே நாங்க சொல்லல, அதுக்குள்ள வந்து திமுக எந்திரிச்சு நிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூட அவர் பேச வாய்ப்பு கொடுத்தப்போ ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது எந்த கட்சி பேர்னு சொல்லுங்க, சொல்லிடுங்க, நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான. அப்படி சொல்லல, தைரியம் இருந்தா கட்சி பேரை சொல்லுங்க. ஓகே, தைரியம் இருந்தா கட்சி பேரை சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு சட்டசபை பாத்திருக்கீங்கன்றது எனக்கு புரியுது. அதாவது வந்து இப்ப நீங்க எல்லாரும் சொன்னீங்க பதில் உரை இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவரோட பதில் உரை இன்னைக்கு. அதாவது இத்தனை நாட்களாக வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்ட கேள்விகள் எல்லாமே என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு ரொம்ப சந்தி சிரிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒண்ணு எங்க கடந்த ஆட்சியிலேயே நடந்த. ரெண்டு மாற்றம் என்னென்ன விஷயத்துல நடந்து நான் சொல்றேன், முடிச்சிடுறேன். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இதை பத்தி கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு, அதான் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்லயே வந்துடும். அதுக்கப்புறம் போதை பழக்கம் அதிகமாயிடுச்சு. இதுங்க நான் முடிச்சிடுறேங்க, சொல்லுங்க வச்சிருக்கீங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மின்வெட்டு. மூணாவது விஷயம் வந்து விவசாயிகள் போராட்டம். ஓகேவா, மெயினா கேட்ட கேள்விகள் வந்து இதுதான். இதுக்கு என்ன முதலமைச்சர் வந்து பதில் சொன்னார். ஓகே, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதே மாதிரி இன்னொன்னு விஷயமும் சொன்னாங்க. அதாவது டெல்லியில நடந்த நிதி ஆயோக் கூட்டத்துல வந்து எங்க ஆட்சியில நடந்த எல்லா ஆட்சியில நடந்த எல்லா விஷயத்தையும் இவங்க வந்து லேபிள் ஒட்டிக்கிறாங்க, லேபிள் ஒட்டி இவங்க மாதிரி காமிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு சிறப்பா ஒரு பதில் ஒன்று சொல்றாரு. ஆமா, ஓகே, அதெல்லாம் சொன்னீங்க. அப்ப சட்ட ஒழுங்கு உங்க ஃபர்ஸ்ட் சார் நீங்க பண்ணி வச்சுட்டு போனதுதான், போதை பழக்கம் அதிகப்படுத்தினது நீங்க தான், அதை நாங்க இப்ப சரி செஞ்சுட்டு வரோம். ஓகே, தாவேக ஆட்சிக்கு வந்து 40 நாள் ஆகுது. 40 நாள் இதுல வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பண்ண முடியல அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க அதுக்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கலாம். இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து 120 நாளுக்கு அப்புறம் சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ வந்து அவரு 120 நாள் தானே ஆகுது அப்படின்னு. ஆனா அந்த 120 நாள்ல 100க்கு மேல வந்து போக்சோ கேஸ் இதாகல. ஆனா இந்த ஆட்சியில தான் 100க்கு மேல போக்சோ கேஸ் இதா இருக்கு, போதை பழக்கம் அதிகமா இருக்கு. இந்த ஆட்சியில அந்த 40 நாள் நீங்க சொல்றது எப்படின்னா, இந்த 40 நாள்ல வந்து உங்களுக்கு போதை பழக்கம் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து அதிகமாயிருச்சு அப்படிதானே சொல்ல வரீங்க? இந்த 40 நாள்ல இந்த 4 வருஷத்துல கரெக்டா இருந்துச்சு அப்படிதானே? 4 வருஷத்துல நான் வந்து 30 நாள் இவ்வளவு கேஸ் பாக்கலையே. 30 நாள் இவ்வளவு கேஸ் நான் பாக்கல பிரதர். இப்ப எப்படின்னா நீங்க யோசிக்கணும். இந்த 40 ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னாங்க, இதே திமுகவை சேர்ந்தா பல பேர் சொன்னாங்க, அதிமுக ஆட்சியில பல பாலியல் வன்கொடுமைகள் நடக்கப்பட்டுச்சு, அது மறைக்கப்பட்டுச்சு. இப்ப ஸ்டேஷன்ல வந்து ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நாங்க மாற்றத்தை கொடுக்கோம். இங்க கிடைச்சா இங்க இந்த கேஸ் வந்துச்சுன்னா கரெக்டான வந்து நமக்கான தீர்ப்பு கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பண்ணாங்க அப்படின்னு திமுக சொன்னாங்க. இங்க அதேதான் இவ்வளவு போதை பழக்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இங்க ஏன் கிடைக்க மாட்டேது அப்படின்னா பண்றதே வந்து தாவேக காரங்க தானே, அப்புறம் எப்படி நியாயம் கிடைக்கும்? தாவேக ஒரு கேஸ் நடக்குது. ஒரே நிமிஷம், இப்ப நீங்க வந்து எதை குறிப்பிட்டு சொல்றீங்கன்னா, குறிப்பா தூத்துக்குடியில ஆதம்பாக்கம், திருத்துறைப்பூண்டி அப்படின்னு சொல்லி எல்லாம் நடக்கிறதுலயும் தான் கட்சியில இருந்த எல்லாருமே ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையா? எங்க எடுத்திருக்காங்க? தூத்துக்குடியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆலந்துறை சேர்ந்த நீங்க சொல்ற நிர்வாகிகளுக்கு வந்து கட்சியை விட்டு தூக்கி இருக்காங்க. ஓகேங்களா, இது கட்சியை விட்டு நான் வரேன், இருங்க லைன்ல வரேன். அப்படியே அண்ணா பல்கலைக்கழகம், ஓகேங்களா, இதை அதை ஒண்ணுதான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அண்ணா பல்கலைக்கழகத்தை விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க அண்ணா நகர்ல ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை பாலியல் சீண்டலுக்கு திமுக காரால ஆளாக்கப்பட்டுச்சு. அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அவங்க அடிக்கப்பட்டாங்க. இதை மறுக்க முடியுமா? அதே மாதிரி வந்து திமுக சார்பா நடைபெற இப்ப வந்து பேசுறாங்க கனிமொழி அக்கா, பெண் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிலாம் பேசுறாங்க. அந்த கனிமொழி அக்கா கலந்துகிட்ட மீட்டிங் சென்னையில பெண் காவலருக்கு பாலியல் சீண்டல் திமுக கட்சிக்காரங்க கொடுத்திருந்தாங்க. ஏரோஸ்டுக்கு திமுக கட்சிக்காரங்க கொடுத்திருக்காங்க. கவுன்சிலருங்க, திமுக கவுன்சிலர் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே நடந்ததுனாலதான் மாற்று கட்சியை நீங்க வந்திருக்கீங்க. மாற்றம், ஆமா, மாற்றம் வந்து ஒரு மாற்றம் எனக்கு தெரியல. சரி, இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் அதிகமா வந்துருச்சு. இப்போ வந்து அதுக்கு மாற்றம் டாக்டர்கிட்ட போறீங்க, போய் ஒரு மாசம் ஃபுல்லா டெவலப் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு மாசத்துல அது பிம்பிள்ஸ் எல்லாம் மறைஞ்சிருமா?
இல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அது 1 மாசத்துல ரிசல்ட் கிடைக்குமா? செலவை பொறுத்து ரிசல்ட் கிடைக்குமா? அதான் இங்க செலவு பண்ண நிதியே வந்து எல்லாமே வந்து எல்லாத்துலயும் ஊழல் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஊழல் பண்ண இடத்துல போயிட்டு நீங்க வந்து ஆதாரம் வரும், வெளி வரும், வெளி வருங்க. நீங்க எல்லா கட்சிக்குமே இப்ப என்ன ஒரு சீர்கேடு கேட்டா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, மின்வெட்டுக்கு கேட்டா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, விவசாய கடன் தள்ளுபடின்னு கேட்டா வெயிட் பண்ணுங்க, உங்கள்ட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை நான் சொன்ன வெயிட் பண்ணுன்னு சொல்றீங்க. சார் வெயிட் பண்ணி யார் சொல்றா? இப்ப ஒரே ஒரு விஷயம், இப்ப ஒரு அலிகேஷன் நான் வைக்கிறேன், நீங்களே தான் சொல்றீங்க, சட்ட அலிகேஷன் ஒத்துக்கிறீங்களா? அலிகேஷன் ஒத்துக்கிறீங்களா? சபையில நீங்களே தான் சொல்றீங்க இந்த மாதிரி இவங்க ஊழல் பண்ணிருக்காங்க, பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்காங்க, இவ்வளவு லட்சம் ஊழல் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு இடம் சொல்றீங்க. அதுக்கு ப்ரூஃப் எங்கன்னு தான் கேக்குறேன். முதலமைச்சரா இருக்கீங்க, ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, உங்ககிட்ட எல்லா பவரும் இருக்கு, ப்ரூஃப் கொண்டு வரல. அப்படி ப்ரூஃப் இருந்தது அப்படின்னா தூக்கி ஜெயில போடுங்க. ஒரே நிமிஷம், நீங்க நல்லா பேசுறீங்க, எந்த கட்சி சார்ந்து பேசினாலும் சரி, இல்ல பொதுவான ஒரு நெறியாளரா பேசினாலும் பொது நெறியாளர், அது வந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஏதோ பேசுறீங்க ஒரு விஷயம், எதிர்கட்சி ஆக்கப்பூர்வமா உட்கார்ந்து அவங்களோட இதை வந்து சொல்லணும். ஓகேவா? ஸ்டார்டிங் அதே மாதிரி ஒரு அரசாங்கம் அமையுதுன்னா அந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா அதை உட்கார்ந்து இது பண்ணும். நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தாங்க விஜய் அவர்களுடைய அரசாங்கம் மீது. ஓகேவா? அவங்க வெளியே போயிட்டாங்க. இந்த அரசாங்கத்துக்கு அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் உள்ள இருக்கவங்களோட கணக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அதிக மெஜாரிட்டி 70 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்காங்க. நாங்க இந்த அரசாங்கம் அமையறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு அந்த 70 பேரை எதிர்த்து வாக்களிக்க வேண்டியதானே? எதுக்கு வெளியே போனாங்க? பதில் இருக்கா? எதுக்கு வெளியே போனாங்க? விருப்பம் இல்ல, வெளியே போயிட்டாங்க. எதுக்கு? இப்ப நீங்க ஒரு கட்சி சார்ந்து பேசுறீங்க, இன்னைக்கு இது பண்றாங்க. இன்னைக்கு சபாநாயகர் ஒரு தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு. முதலமைச்சர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் பேசினதுல உங்களுக்கு குறுக்கீடு இருந்தா நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னா எதிர்கட்சி தலைவருக்கு நேரம் ஒதுக்கப்படும் சொன்னாங்க. அதே எதிர்க்கப்படும் சொன்னாங்க. திருப்பி வந்து விஜய் சொல்லி முடிக்கிறேன், கேள்வி கேட்டீங்களா? சொல்லி முடிக்கிறேன். அடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது மக்கள் பணத்துல இப்பவும் சொல்றேன், நான் கை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, யாரையும் கை வைக்க விடவும் மாட்டேன், கை வைக்கிறவங்களையும் விட மாட்டேன், கை வச்சவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு அவர் வாய்ஸ் ரைஸ் பண்ண எந்திரிச்சு போறாங்க. வாய்ஸ் ரைஸ் பண்ண இல்ல எந்திரிச்சு போறாங்க. வாய்ஸ் ரைஸ் பண்ண எந்திரிச்சு போல. அதாவது அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் வாய்ஸ் ரைஸ் பண்ணீங்க. உங்க பார்வையில இல்ல நான் என்ன நினைச்சு நானே சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி வந்து முதலமைச்சர் பேசுனதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாரும் பேசணும், எதிர்கட்சி தலைவர் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்க. நேற்று எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு விஷயங்கள் சொல்ல அங்க ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஏந்திரிச்சுன்னு பதில் சொன்னாங்க. ஒரே நிமிஷம், ஓகே, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஒரே உங்க மேல நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். அதான் சார், அதுக்கு பதில் யாரு நீங்க சொல்லுவீங்க? பதில் சொல்லணும். ஆமா, பதில் சொல்லுவீங்க. ஆமா, ஓகே. அது ஆளுங்கட்சி இப்ப இருக்கக்கூடிய கட்சி மேல சொல்றீங்க, அது இல்லன்னு மறுக்கிறாங்க. அடுத்து திருப்பி அவங்கள பேச விட்டாங்களா? யாரு? எதிர்கட்சி தலைவர் பேசினாரா? ஆமா, பேசினார்ல. ஆமா. இன்னைக்கு முதலமைச்சர் உரை இத்தனை நாள் நடந்திருக்கு சார், சட்டமன்ற கூட்டத்தொடர் இத்தனை நாள் நடந்திருக்கு. அதுக்கான இது கொடுத்துட்டு இருக்காரு. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுல டவுட் இருந்தா நீங்க அதுக்கப்புறம் தான் கேள்வி. இல்ல அவர் என்ன பேச போறாரு? ஒரே நிமிஷம் நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. அதாவது இப்போ ஒரு எக்ஸாமுக்கு போறீங்க, எக்ஸாம்ல என்ன கொஸ்டின்னே உங்களுக்கு தெரியல, என்ன வரப்போகுதுன்னே தெரியல, ஆன்சரை முன்னாடியே பிட் எடுத்துட்டு போயிடுவீங்களா? இவரை எதுவுமே சொல்லி முடியல, என்ன பேச போறாங்க யாருக்குன்னு தெரியாதுங்க. நீங்க என்னன்னா பார்ட்டி ஃபண்ட்னு சொல்லி நிறைய அலிகேஷன் வச்சிட்டீங்க. அதுக்கு அவங்க ஏந்திரிச்சு இந்த மாதிரி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா சபாநாயகர் அலிகேஷன் எல்லாம் கிடையாது. அதிமுகலயும் நடந்திருக்கு, திமுகலயும் நடந்திருக்கு. அது ஒரே பாயிண்ட் என்ன? ஒரே பாயிண்ட்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க தான் கேக்குறாங்க. ப்ரூஃப் தான். ப்ரூஃப் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க. எப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரே நிமிஷம் ஒரு விஷயம் நான் சொல்றேன்னா அதை கேளுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தனியார் பள்ளி வச்சிருக்காங்களா? இல்ல ஒரு சிபிஐ ஸ்கூல் வச்சிருக்காங்களா? ஒரு தனியார் ஸ்கூல் யாராவது தெரிஞ்சவங்க வச்சிருக்கலாம். அவங்கள்ட்ட போயிட்டு என்ஓசின்னு ஒண்ணு தருவாங்க, அதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு தனியார் பள்ளி கல்வித்துறையோட பொதுச்செயலாளர் நந்தகுமார் அவர்கள் சொல்றாங்க. கடந்த திமுக ஆட்சியில உங்களுக்கு குறிப்பா சொல்லலாம், பள்ளி கல்வித்துறை அலுவலகம்னு ஒண்ணு இருக்கு சென்னையில, தெரியுமா? டிபிஐ அலுவலகம் இருக்கு. இந்த 2 அலுவலகத்திலேயே 2வது மாடியில லஞ்சம் வாங்குறதுக்குன்னே வந்து தனியா ஒரு அறை இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இது உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு விஷயங்கள் வந்து இப்ப நமக்கு ஜெம் டிவிக்காக பத்திரிகையாளர் முத்துக்குமார் சொல்றாரு. இவ்வளவு விஷயங்கள் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காரு. ஆனா முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வந்து இதை வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு தப்பு பண்ணவங்க மேல வந்து ஒரு தண்டனை வாங்கி சார். அதுக்கு நீங்க வந்து முதலமைச்சர் தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த துறை பள்ளி கல்வித்துறைக்கான அமைச்சர் ராஜ்மோகன் அதுக்கு அவர் கூட வரலாம். விளக்கம் கொடுத்துட்டாரு. நீங்க சரியா பார்க்கல, சரியா பார்த்துட்டு வந்து பேசுங்க. என்ன கொடுத்து ஓகேவா? விளக்கம் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு தனியார் பள்ளி கல்வித்துறையோட பொதுச் செயலாளர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த விளக்கம்லாம் கரெக்டா நீங்க முறைப்படி நீங்க கையொப்பமிட்டு இது நடந்திருக்கு அப்படின்னு நீங்க எவிடன்ஸோட கொடுத்தீங்கன்னா அதுக்கு நாங்க ஒரு கமிஷன் அமைச்சு ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க அந்த நியூஸை பார்க்காம முதலமைச்சர் மேலேயே குறை சொன்னா அதுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்காங்களா, அந்த அமைச்சர் விளக்கம் கொடுத்துட்டாரு.
இங்க எல்லாருமே வந்து நீங்க அந்த இப்ப நான் சொன்னீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, முதலமைச்சரே கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு. இப்ப நீங்க கூட விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுக்கலாம், நானும் போட்டுக்கலாம். யாருமே அந்த தொகுதி வேட்பாளருக்காக போடல, விஜய் அவர்களுக்காக மட்டும் தான் போட்டாங்க. எந்த தவறு சார், விஜய் அவர்களுக்காக விஜய் அவர்கள் மூஞ்ச பார்த்து போட்டு ஓட்டுக்கு வந்து விஜய் அவர்கள் தான் பதில் சொல்லணும். சரி, ஓகே. இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, விஜய் ஒரு முகத்தை பார்த்து போட்டேன், விஜய் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கிறோம், ஓகேவா? எல்லாருக்கும் நீங்க சொல்றீங்க விஜய் ஒரு முகத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க, எம்எல்ஏ யாருன்னு வந்து யாருக்கும் தெரியாது அப்படின்னா, விஜய் அவர்கள் முகத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கலாம். எம்எல்ஏ யாரும் தெரியாம இருக்கிறதெல்லாம் வந்து அது வந்து எப்படி சொல்றது, இப்ப நீங்க ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்ட கேட்டா கூட இப்ப தெரியும் யார் எம்எல்ஏ, அவங்க தொகுதியோட எம்எல்ஏ யார் அமைச்சர்னு தெரியும். இன்னைக்கு வந்து சட்டசபையில எல்லாமே எந்திரிச்சு போயிட்டாங்க. அதாவது என்ன நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சபாநாயகர் வந்து ஒருதலைபட்சமா இருக்காரோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை. என்ன அப்படின்னா, நேத்தி வந்து எதிர்கட்சி தலைவர் பேசுறப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, சபாநாயகர் வந்து ஒருதலை பட்சமா இருக்கீங்க, இதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ல அதிமுகல இருந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைஞ்சாங்க, ஓகேவா? தாவேக்கால தான் நம்ம கட்சியில தானே இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிற ஆட்களா இருந்தா இணைஞ்ச அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இவர் ஆக்ஷன் எடுத்திருக்காரு. எடப்பாடி தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட மனுவுக்கு இவர் பதில் அளிச்சு அந்த 4 பேர் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன்னு இருக்காரு. ஓகேங்க. அதே மாதிரி நேத்தி வந்து தாவேக்காவும் உதயநிதி ஸ்டாலின் அவரும் பேசிட்டு இருக்கிறப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து நீங்க சொன்னதுதான், அதாவது பெரம்பூர் தொகுதி நம்பர் 1 தொகுதி பவர் கட்டல அப்படின்னு சொல்லி பேசினாரு. அப்ப அந்த டைம்ல வந்து நிர்மல்குமார், அதாவது மினிஸ்டர் நிர்மல்குமார் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி அறநிலைத்துறை பத்தி பேசுறப்போ ரமேஷ் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரே நிமிஷம். ஏன் அப்படின்னா அந்த துறையை பத்தி பேசுறதுனால வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து எதிர்கட்சியை பத்தி விஜய் அவர்கள் வந்து ஒரு அலிகேஷன் ஒண்ணு வைக்கிறாரு, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏன் எதிர்கட்சி திமுக சொல்லல, எதிர்கட்சினா அத்தனை கட்சி, எடப்பாடியும் அதே வரிசையில தான் உட்கார்ந்திருக்காரு. எதிர்கட்சி கிடையாது, அவர் எதிர்கட்சிகள் தான் ஃபர்ஸ்ட் தொங்கு சட்டசபைனா என்னன்னு தெரிஞ்சிடுவாங்க. அப்போ ஏந்திரிச்சு நின்று ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றதுல மரபு இல்ல அப்படின்னு சொல்லி ஏந்திரிச்சு நின்று நான் பேசணும்னு சொல்லி கேட்கிறாரு. அதே நேத்து உதயநிதி ஸ்டாலின் பேசுறப்போ மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இது வந்து சபாநாயகர் இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறப்ப ஏன் வாய்ப்பு கொடுக்கல? அதே மாதிரி முதலமைச்சர் பேசுறப்ப யாருமே பேசக்கூடாது அப்படின்னா எதுக்கு வந்து கல்வித்துறை அமைச்சருக்கு பேசுறது வாய்ப்பு கொடுத்தீங்க? எதுக்கு வந்து இவரு ஆதவர்ஜனா பேசுறது வாய்ப்பு கொடுத்தீங்க? எதுக்கு செங்கோட்டையன் பேசுறது வாய்ப்பு கொடுத்தீங்க? ஓகே, செங்கோட்டையன் வந்து அங்க சட்டசபையில என்னவா இருக்காரு? அவை முன்னவர். ஆமா, அவை முன்னவரோட வேலை என்ன? ஓகே, அவை முன்னவரோட வேலை என்ன சொல்லுங்க. அவர் எதுவும் சமாளிக்காதீங்க, சொல்லுங்க. அவை முன்னவரோட வேலை இந்த கேள்வியை வந்து கேட்டீங்க. ஆதவர்ஜனா பேருக்கு சொன்னீங்க, ராஜ்மோகன் அவை முன்னோர் பேரையும் சொல்றீங்க. அவை முன்னோரோட வேலை, அவை முன்னவரே இன்னைக்கு மரபு மீறி தானே பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? நீங்க முந்தைய ஆட்சியில என்ன பண்ணீங்க அப்படின்றத பேசவே கூடாது. சட்டசபையில பேசக்கூடாது. இது வரைக்கும் சட்டசபை லைவ் பேசக்கூடாதுங்க. சட்டசபை லைவ் பாத்திருக்கீங்க. இது மாதிரி யாருமே பேசினது கிடையாது. பேசக்கூடாதுன்னு மரபு பேசியிருக்காங்க, பேசல. செங்கோட்டையன் அவர்களுக்கு இது பேசக்கூடாது. திமுகவுடைய பொதுச் செயலாளர் இருந்த துரைமுருகன் நையாண்டித்தனமாக நிறைய விஷயம் பேசியிருக்காரு, எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதுதான் நான் சொல்றேன். அதே மாதிரி உங்க கட்சி மேல வந்து நான் ஒரு தவறு சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க அந்த தவறுக்கு நீங்க பேசாம நீங்க இவங்க பண்ணிருக்காங்க நீங்கன்னு கிடையாது. தாவேக்காவை பத்தி யாரு நீங்க இதை பண்ணீங்களா பண்ணலையான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க. என்ன ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா, நான் சிம்பிளா சொல்லுவேன், ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் பண்ண போறாங்க, அதுக்கான டைம் ஒதுக்கல, ஓகேவா? டைமுக்கு இதுக்கப்புறம் டைம் கொடுங்க நான் பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. அந்த வாய்ப்பை வந்து நீங்க சரியா தராம அதுக்கு சாதகமா யாரு பேசினாலும் அவங்க வந்து தாவேக்கா, அனில், இந்த மாதிரியான பிம்பத்துல நீங்க கொண்டு போய் தள்ளுறீங்க, ஓகேவா? இதே வந்து நீங்க சொல்லுவீங்க, இது வந்து இவர் நிர்மல்குமார் சொன்னாரு போன ஆட்சியில வந்து மின்வெட்டு அதனாலதான் வந்து சரியில்லை அப்படிங்கும் போது நிர்மல்குமாரை விமர்சனம் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் மின்சாரத்துறை அமைச்சர் போன ஆட்சியில வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கடந்த ஆட்சியில அதிமுக பண்ணி வச்சுட்டு போன வேலையில தான் இப்ப மின்சாரம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாரா? ஆனா அதுக்கு எல்லாமே சரி பண்ணாங்களே. சரி பண்ணாங்க. எத்தனை நாள்ல சார் சரி பண்ணாங்க? அதுக்கப்புறம் உடனே சரி. எத்தனை நாள்ல இந்த மாதிரி எங்க கரண்ட் போச்சு? இந்த அளவுக்கு தாவேக்கு அளவுக்கு கரண்ட் போச்சா? போச்சு. யார் காட்டுங்க, ப்ரூஃப் காட்டுங்க. ப்ரூஃப் காமிச்சா நீங்க என்ன பண்றீங்க? காட்டுங்கன்னு சொல்றேன். நீங்க ப்ரூஃப் காமிச்சா என்ன பண்றேன்னு சொல்லுங்க, நான் ப்ரூஃப் எடுத்து. இது என்னங்க அது ப்ரூஃப் காட்டுங்க என்ன பண்றேன்னு சொல்லுங்க. தாவேக்கு அளவுல இல்லங்க, எப்பவுமே ஆட்சி மாற்றம் ஒரு ஆதாரமே இல்லாம பேசுறது ஏகப்பட்ட பேர் பேசலாம். நீ நீங்களே ஆதாரம் கேள்வி கேட்டு சபையிலே நீ கேட்டது என்ன அப்படின்னா, ஆதாரம் இல்லாம இது பேசாதீங்க தானே சொல்றாங்க. ஆதாரம் இல்லாம தான் நீங்களும் கேள்வி ஆதாரம் நீ கொண்டு வர சொன்னது கொண்டு வந்தாரா? ஏந்திரிச்சு போயிட்டீங்களா? இன்னைக்கு
ஒரு பெரிய அலிகேஷன் வைக்கிறீங்க. அதாவது தமிழ் தாய் வாழ்த்து வந்து நீங்க புறந்தள்ளுறீங்க, தமிழுக்கு முன்னுரிமை தரல அப்படின்னு ஒரு அலிகேஷனை வைக்கிறீங்க. வச்சதுக்கு இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது ஒரு இதை கொண்டு 2021 முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய படம் திறப்பு விழா வந்து சட்டசபையில நடக்கும் போது அதாவது தேசிய கீதம் 2 வாட்டி பாடப்பட்டுச்சு, எல்லாத்தையுமே வந்து எவிடன்ஸோட அவை மரபுல இருக்குன்னு எவிடன்ஸோட காட்டாரு. அதுக்கு வந்தது யார்? ஆளுநரா பிரசிடென்டா? ஜனாதிபதி வந்தாங்க. நீங்க வச்ச குற்றச்சாட்டு பிரசிடென்ட் வந்தாங்க அப்படின்னா புரோட்டோகால் என்னன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நீங்க வந்து இந்த புரோட்டோகால் எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியும்ல. அவர் நேத்து என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் இந்த சட்ட சபையில இந்த அவையில இது வரைக்கும் வந்து 2 வாட்டி நாங்க தேசிய கீதத்தை இது பண்ணல, புதுசா ஒரு மரபை கொண்டு வந்துட்டீங்கன்னாரு. ஆளுநர் வந்தப்போதான் சொன்னாரே தவிர பிரசிடென்ட் வந்தப்போ வேற புரோட்டோகால். நீங்க தான் ஆளுநர் வேற புரோட்டோகால். ஆளுநர் வச்சு தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் நீங்க பாடி இருக்கீங்களா? இல்ல டிஃபரெண்ட். ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ தமிழ் தாய் வாழ்த்து பாடி இருக்கீங்களா? ஆளுநரை வச்சு ஆளுநரை அனுப்பி விட்டு பாடுனீங்க. ஆமா, நாங்க இல்ல அவருக்கு வந்து அவங்க இந்த இதுதான் பாடணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால நாங்க அவரை அனுப்பிச்சு விட்டு போட்டோம். ஓகே, என்னதான் இந்த மாதிரி வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி பிரச்சனை போனாலும் இந்த தாவை காட்சியில வந்து நடுத்தரமா பேசணும்னு நினைச்சோம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. சமூக நீதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லி பெண்களுக்காக உண்மையான ஒரு விஷயம். அதாவது இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை கொண்டு வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க பிங்க் பெட்ரோல்ல பேரை மாத்திட்டீங்க, அதுதான் கொண்டு வந்தீங்க. அவங்களே அம்மா பெட்ரோலை மாத்தி தான் கொண்டு வந்தாங்கிறத மறந்துட்டு பேசினாங்க. கண்டிப்பா, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அம்மா பெட்ரோலு, அதே வண்டியை கூட மாத்தாம அதே பிங்க் கலர்ல பிங்க் பெட்ரோலு, இவங்க வண்டியை மாற்றி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி என்ன கொண்டு வராங்கிறது முக்கியம் இல்லை, அதனால என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நீங்க ரீசெண்ட் டைம்ல சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையோட இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. நேற்று கடலூர்ல கூட எல்லாமே வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நம்ம எதையுமே பொத்தா பொதுவமா வந்து பார்த்துட்டு இந்த ஒரு விஷயத்த நம்ம சொன்னா கூட இவன் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம், இவன் அரசியல் புரிதல் இத்தனை இவங்க 50 ஆண்டு காலங்கள் அரசியல் புரிதலோட தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால தான் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம். சரியா? இப்போ புதுசாக ஒரு மாற்றம் சொன்னதுக்கு அப்புறம் நம்மளை வந்து ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து சமூக நீதி அப்படின்னு, சமூக நீதிக்கான கட்சி, நாங்கள் சமூக நீதி அரசு நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னவங்க வந்து ஃபர்ஸ்ட் யாருன்னா திமுக. அங்கே பட்டியல் இனத்தவர்களுக்கு எத்தனை அமைச்சர்கள் கொடுத்தாங்கிறது ஒரு கேள்வி. இப்போ கடந்த ஆட்சியிலே எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் நான் அவங்க நேமோடய சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அமைச்சரவை அமைக்கும் போது கயல்விழி செல்வராஜ் அப்படிங்கிறவங்கள அமைச்சராக கொண்டு வந்தாங்க. அவர் பழங்குடியினர், அதுவும் என்னன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து ஆரம்ப அமைச்சரவை முடிஞ்சதுக்கு அப்புறம் மதிவேந்தன் அவரை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கீதா ஜீவன், இவங்களை மூணு அமைச்சர் கொடுத்துருக்கீங்க. கணக்குப்படி பார்த்தா 2 தான் சொல்லுவாங்க, நம்ம 3ஆவது கூட சொல்லிக்கலாம். இன்னைக்கு வந்து 8 அமைச்சர்கள். இது மாற்றம் தானே? பாராட்டக்கூடிய விஷயம் தான், மாற்றம் தானே? அதுவும் குறிப்பா சொல்லணும்னா எந்த ஒரு சமுதாயம், எந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் பள்ளிக்குள்ளேயே சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர். யாருன்னா ராஜ்மோகன் அவர்களையும் எடுத்துக்கோங்க, காங்கிரஸ்ல இருந்து வந்த விஸ்வநாதையும் எடுத்துக்கோங்க. இது மாற்றம் இல்லையா? இது மாற்றமா இல்லையா? இதுவும் மாற்றம் தான். ஓகே, 4 பெண்களுக்கு அமைச்சரவையில் இடம் இது வரைக்கும் நடந்திருக்கா? இல்ல. அதாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நல்லது எல்லாமே நல்லதை எடுத்துக்கலாம், ஆனா கெட்டது நடந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம பத்தி பேசி. சார் நான் என்ன சொல்றேன், கெட்டது நடந்துருமாங்கிறது வந்து 40 நாள் ஆயிருக்கு. 40 நாள் அடுத்த ஸ்டெப்பும் வந்து எடுத்துட்டு வராங்க. நீங்க சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து போதைக்கு எதிராக வந்து தடுப்பு நடவடிக்கைகளுக்கான விஷயங்களா இருக்கட்டும். நீங்க என்னைக்காவது இத்தனை வருஷம் நியூஸ்ல இவங்களுக்கெல்லாம் அரசியல் என்ன தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி தானே கேள்வி எழுப்புனாங்க. இன்னைக்கு எத்தனை அமைச்சர்கள் ஆக்டிவா இருக்காங்க? இந்து அறநிலையத்துறை அமைச்சர் நேற்று சொல்லியிருப்பாரு, அடிப்படை அவசியம் கழிப்பறையா கார் பார்க்கிங்க. 10 கோடி ரூபாய்க்கு அந்த கழிப்பறை இல்லாத அந்த கோவில்ல 10 கோடி ரூபாய் கொடுத்து கார் பார்க்கிங் கட்டியிருக்காங்க. கரெக்டான கேள்வி தானே? மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு, 90,000 டிரான்ஸ்ஃபார்மர்கள் வாங்குறது மாதிரி கணக்கு காமிச்சு நீங்க 44,000 அது எதுவுமே வந்து சிபிஐ விசாரணையில இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சரியா? ஓகேவா? இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு விஷயமா வந்து அவங்க பேசல. அதே மாதிரி நீங்க அப்படியே எடுத்துட்டீங்கன்னா ராஜ்மோகன் அவர்களை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு அமைச்சர்கள் எல்லாம் ஆக்டிவா இருக்காங்க. எந்த கோவில்லையாவது நீங்க லாஸ்ட் திமுக ஆட்சி நடந்துச்சு, திருச்செந்தூர் கோயில் போயிருக்கீங்களா? திருச்செந்தூர் கோயில்ல அந்த நுழைவு சீட்டு கொடுப்பாங்க தெரியுங்களா, 100 ரூபா டிக்கெட்டு, ஸ்பெஷல் தரிசனம். அதுல ஒரு பொண்ணு மேனகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு மட்டுமே 25 லட்சத்துக்கு மேல வந்து ஊழல் பண்ணியிருக்கு. அதை வந்தோடனே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? மாற்றம் நடக்குது, அதுக்கான டைம் கொடுக்கணும். அதை கொடுக்காமே ஒரு விஷயம். இங்க மாற்றம்னா என்ன தெரியுங்களா, எம்ஜிஆர் வந்து டிஎம்கேவை ஓரங்கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிமுகவை ஆரம்பிச்சாங்க. ஆனா வந்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜய் கூட சொல்லியிருப்பாரு, சேரக்கூடாத
2 பேர்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான பிளான்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. இதுக்காக பேசுறவங்க பேசிக்கலாம். இவங்க இவ்வளவு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, இன்னைக்கு நீங்க வந்து டாஸ்மாக்ல வந்து கட்சி நிதி வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளவு கொந்தளிச்சு பேசினாங்க. அதே சட்டசபையில இந்த ஒரு மேட்டரையும் பேசினார். யாரு? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசினாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எதிரில தான் இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் எதிரில தான் இருக்காங்க. 2 பேரும் அமைதியா தான் இருந்தாங்க. ஒரு மறுப்பும் தெரிவிக்கல. இவங்க என் மேல அலிகேஷன் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மறுப்பும் தெரிவிக்கல. ஏதோ புதிய மாற்றம், அதான் சொல்லுவாங்க, ஒரு முகத்துக்காக போட்டாங்களோ அது அடுத்த விஷயம். ஒரு முகத்துக்காக போட்டாங்கன்னு நிறைய பேர் பொதுச் செயலாளரே ஒத்துக்கிறாரு. விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்துக்காக தான் எங்களுக்கு வாக்கு வந்துச்சு. நாங்க என்னைக்குமே இதுவரைக்கும் என்னைக்குமே யார் காசும் வாங்க மாட்டோம். பொதுச் செயலாளர் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது எங்க அண்ணன் எம்எல்ஏவா இருக்கான், எங்க மாமா எம்எல்ஏ, நீங்க டெண்டர் கொடுன்னு யாராவது வந்தா, டெண்டர் வாங்கி தரேன்னு உங்ககிட்ட வந்தா அவரை கட்டி போட்டுட்டு போலீஸ்க்கு போனுங்க, போலீஸ் வரும். யாருமே எதுவுமே பண்ணக்கூடாது, பண்ணா உங்களுக்கு பொறுப்பே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ரொம்ப சூப்பரா பதில் சொன்னீங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் நாட்கள் வேணும் அப்படின்றது தான் வந்து எல்லாரும் வந்ததுலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இன்னும் நாள் பத்தல, நாட்கள் வேணும் அப்படின்னு. ஓகே, நாட்கள் குடுப்போம். அதுவரையும் நாடு சுடுகாடாகாம இருந்தா ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா ஏற்கனவே வந்து 100க்கும் மேல பாலியல் குற்றங்கள், போதையால வந்து நிறைய வெட்டுக்குத்துகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்து நாடு மறுபடியும் தமிழ்நாடா மாறுதா இல்லையான்றத எவ்வளவு நாட்கள் கேட்கறாங்கன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். கேட்ட கேள்விகளை சூப்பரா பதில் சொன்னீங்க. பொதுவான நெறியாளர் இருந்தீங்க. கீழே கமெண்ட்ல